நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு கலந்து பேச நந்தா இணைந்திருக்கிறார். வணக்கம் நந்தா. வணக்கம் தேவி. நாம் தமிழர் கட்சியுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் மீது தொடுக்கப்பட்ட பாலியல் வழக்கு இருக்கு. அவர் சென்னை வலசரவாக்கத்துல நேற்று ஆஜராயிருக்கிறாரு. என்னென்ன விஷயங்கள்லாம் நடந்துச்சு, என்ன மாதிரியான விசாரணை நடத்தினாங்க, எவ்வளவு நேரம் நீடிச்சிச்சு? நடிகை விஜயலட்சுமி கொடுத்த பாலியல் வன்கொடுமை புகார், அந்த புகார் 2011 பதியப்பட்ட வழக்கு. அந்த வழக்கின் அடிப்படையில் அவர் நீதிமன்றத்தை நாடுறாரு. நீதிமன்றத்தில் என்ன அப்படின்னா 2011 வழக்கு கொடுக்குறாங்க. சீமானும் நானும் குடும்பம் நடத்தணும், என்னை மாலை மாற்றி கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு, அஃபிஷியலாக கல்யாணம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி ஏமாற்றி என் கூட குடும்பம் நடத்தியிருக்காரு. பல முறை எனக்கு வலுக்கட்டாயமாக என் கூட உறவு வச்சுருந்தாரு, எனக்கு கருக்கலைப்பு செஞ்சுருக்காரு, இப்படிலாம் சொல்லி பணம் பறிச்சிருக்காரு அப்படின்னு நிறைய புகார்கள் அவங்க சொல்லியிருக்காங்க. அதுக்கு சில ஆதாரங்களும் கொடுத்ததாக அவங்க சொல்கிறாங்க. ஒரு சில ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் அந்த காலங்களில் அது வந்துக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறத பார்க்க முடியும். சன் டிவியில் அந்த வீடியோஸ் ஆகட்டும், ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது. ஓகேவா? இதில் சீமான் தரப்பு நியாயம் சீமான் யாருன்னே தெரியாது, அப்படிலாம் இல்லை அப்படின்னு ஒவ்வொன்றா சொல்லிட்டு இருந்தவர் இப்போது கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டாண்டை மாற்றிட்டு வர்றாரு. இந்த வழக்கில் 2011 அவங்க புகார் கொடுக்குறாங்க. 2012 அதை வாபஸ் பண்ணுறாங்க. திருப்பி அப்போ அந்த புகார் கொடுத்த பொழுது ஒரு எஃப்ஐஆர் போடப்படுது. எஃப்ஐஆர் மட்டும் போடப்படுது. 2023 அவங்க புகார் கொடுத்து மறுபடியும் சில நாட்களில் அதை வாபஸ் வாங்கின பிறகு சீமான் அண்மையில் என்ன பண்ணுறாருன்னா, எதுக்கு இந்த என்ன சொல்கிறது புகார் அவங்க வாபஸ் வாங்கிட்டாங்க, அதனால் எஃப்ஐஆர் மட்டும் ஓப்பன்லேயே இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கிறனால இவரே போயிட்டு வாலண்டியராக ஹைகோர்ட்டில் போயிட்டு அந்த எஃப்ஐஆரை பாஸ் பண்ணுங்க அப்படின்னு பெட்டிஷன் போகிறாரு. ஸோ பெட்டிஷன் போடும்போது தான் அதை விசாரிக்கணும். அது இப்போ அவங்க பாலியல் வன்கொடுமை அப்படின்னு புகார் கொடுத்துருக்காங்க, அதனால் குற்றம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதில் என்ன பிரச்சனை அப்படின்னா, இப்போ காவல்துறையில் ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாங்கன்னா அது நீதிமன்றத்தை செல்லாது. ஆனால் 2023 காவல்துறை என்ன பண்ணுது அப்படின்னா, ஸ்டேட்மெண்ட் அவங்கக்கிட்ட வாங்காமல் திருவள்ளூர் மேஜிஸ்ட்ரேட்டுக்கிட்ட அந்த ஸ்டேட்மெண்ட்டை கொடுக்க வைக்கிறாங்க. 164 ஸ்டேட்மெண்ட், அது மேஜிஸ்ட்ரேட் முன்னாடி கொடுத்த ஸ்டேட்மெண்ட் செல்லுபடி ஆகும். அப்படிங்கும் பொழுது அது ஒரு எவிடன்ஸாக சீமானுக்கு எதிராக ஒரு எவிடன்ஸாக வைக்கப்படுது. காவல்துறையும் எவிடன்ஸஸ் இருக்குது, பிரைமசி இருக்குது, நாங்கள் விசாரித்தே தீருவோம், பாஸ் பண்ண முடியாது அப்படின்னா கோர்ட்டும் விசாரிச்சுட்டு பாஸ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு 3 மாதங்களுக்குள்ளே 12 வாரத்துக்குள்ளே விசாரித்து நீங்கள் அறிக்கை தாக்கல் பண்ணணும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கு சீமானுக்கு சம்மன் கொடுக்கப்படுது. விஜயலட்சுமிக்கு பெங்களூருக்கு போயிட்டு வராங்க. சீமான் 27ஆம் தேதி ஆஜராகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆஜராகலை. சம்மன் ஒட்டி கிழிச்சு அந்த பஞ்சாயத்துக்கெல்லாம் பிறகு நேற்று மாலை 28ஆம் தேதி மாலை 6 மணிக்கு அவர் ஆஜராக சொன்னார். அப்புறம் 8 மணிக்கு ஆஜராகினார். அப்புறம் நேற்று முதலமைச்சருடைய பிறந்தநாள் பொதுக்கூட்டம் இருந்துச்சு. அந்த பிறந்தநாள் விழாதனால டிராஃபிக் இஷ்யூஸ் கொஞ்சம் லேட்டாக வாங்க அப்படின்னு சொல்லி நேற்று நைட்டு சுமார் 9:10 மணிக்கிட்ட அவர் ஆஜராகி அதுக்கப்புறம் 1 மணி நேரத்துக்கு மேலே விசாரணை ஈடுபட்டு மொத்தம் 63 கேள்விகளும் அவர்கிட்ட கேட்கப்பட்டதா சொல்லப்படுது. கேட்டு முடித்த உடனே வெளியே ப்ரெஸ் மீட்டும் கொடுத்தார். ப்ரெஸ் மீட்டில் பல விஷயங்களை அவர் கோட் பண்ணியிருக்காரு. என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா, ஃபஸ்ட்டு 3 மாதம் வரைக்கும் டைம் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு என்ன சொன்னாங்கன்னா, என்ன கேட்டாங்கன்னா வழக்கமான கேள்விகள் தான், ஏற்கனவே கேட்ட கேள்விகள் தான் கேட்டாங்க. திருப்பி சொல்லிட்டேன், நான் ஒத்துழைப்பு கொடுக்குறேன் அப்படின்னு தான் சொல்லியிருக்கேன். ஆனால் மறுபடியும் எனக்கு சம்மன் கொடுப்பேன் அப்படின்னு சொல்கிறது அடக்குமுறை தான், காவல்துறை அடக்குமுறை நடத்துகிறாங்க அப்படின்ட்டு சொல்கிறார். அடுத்தபடியாக என்ன சொன்னார் அப்படின்னா, 3 மாதம் டைம் கொடுத்துருக்காங்க, நீங்கள் 3 நாளில் முடிக்கணும்னு நினைக்கிறீங்க, இது ஏன் இந்த அவசரம் அப்படின்னு கேட்டுட்டு சம்மன் அந்த ஒட்டுநர் இஷ்யூ அட்ரஸ் பண்ணியிருப்பார். இதுக்கு முன்னாடியே இவர் போகிறாரு அப்படின்னோடனே அவருடைய கட்சி ஆதரவாளர்களை அந்த இடத்துல கூட்டி ஒரு பெரிய ஒரு போர்க்களமான ஒரு சுச்சுவேஷனை இது பண்ணி ஒரு லா அண்ட் ஆர்டர் கிளாஸ் பண்ணுற ஒரு சுச்சுவேஷனை க்ரியேட் பண்ணி வச்சுக்கிட்டு தான் ரெடி பண்ணி வச்சுட்டு தான் சீமான் ஸ்பாட்டுக்கே வராரு. ஸோ அதுவே மிகப்பெரிய ஒரு தப்பு தான். உங்கள் கட்சியோட தலைவராக இருந்துட்டு போட்டோம், அவர் ஒரு வழக்கில் வராருன்னா ஏதோ சமூக போராட்டத்துக்கு வந்தால் பரவாயில்ல, பாலியல் வன்கொடுமை கேஸில் வராது, சுதந்திர போராட்ட தியாகிக்கு வர மாதிரி இவ்வளோ சீன் போட்டு கூட்டம் போட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறதே ரொம்ப மலிவாக இருந்துச்சு. சீமான் அடுத்து என்ன சொல்கிறார் அப்படின்னா, இராணுவ வீரர் தாக்கிட்டாங்க, இரும்பு கம்பியில் துணியை சுற்றி அடித்தாங்க அப்படிங்கிற விஷயம் சொல்கிறாரு. வேணும்னு வெயிட் பண்ண வச்சு. ஆனால் ரேப் அக்யூஸ்டுன்னு சொல்லிட்டு நீங்கள் அதை சொல்ல முடியாது இல்லை, ஏன்னா வழக்கு விசாரணை முடிஞ்சதற்கு அப்புறமா தானே ரேப் அக்யூஸ்ட் அப்படிங்கும்போது, அக்யூஸ்ட் அப்படின்னா குற்றம் சாட்டப்பட்ட நபர், பாலியல் வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட நபர் தான் சீமான். ஓகேவா? விஜயலட்சுமி குற்றம் சாட்டியிருக்காங்க. ஸோ ரேப் அக்யூஸ்ட் அவர் சொல்லலாம், கோர்ட்டு தான் சொல்லியிருக்கு. நான் அவர் ரேபிஸ்ட்னு சொல்லலை, ரேப் அக்யூஸ்டுன்னு தான் சொல்லியிருக்கேன். இல்லை அப்படிங்கிறத தீர்ப்பில் நீதிமன்றத்தில் நிரூபித்தார்னா பிரச்சனையே கிடையாது. இப்போ அவர் அக்யூஸ்டு தான், அக்யூஸ்டு நம்பர் தான் அவர். ஓகேவா? ஸோ அதான் இருக்குது. அப்புறம் என்ன சொன்னாங்கன்னா, கருணாநிதி என்னை ஜெயிலில் போட்டு என்னை தலைவராக்குனார், ஸ்டாலின் என்னை முதல்வராக்குவார்
அப்படின்ட்டு முதலமைச்சருக்கு பிறந்தநாள் வாழ்த்தெல்லாம் சொல்லி முடிச்சுட்டு நான் சிறையில் இருந்த காலம்தான் வந்து இப்படியெல்லாம் நடந்துச்சு, இப்படி நடந்துச்சு, எனக்கு வந்து அந்த லேடியை தெரியாது, நான் திருமணம் பண்ணிக்கிறேன்னா வாக்குறுதி கொடுக்கல, அந்த கட்டத்துக்குலாம் நாங்கள் போகல, விருப்பப்பட்டு இருந்தாங்க அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட் சொல்லிட்டு நான் பெரியாரை பேசினால தான் இதெல்லாம் நடக்குது அப்படிங்கிற விஷயத்தையும் பதிவு பண்ணுறாரு. இதில் திடீர்னு வந்து தம்பி விஜய் மேலே ஒரு பாசம், போகிற போக்கில் எனக்கும் தம்பி விஜய்க்கும் 1000 முரண்டு இருந்தாலும் ஒரு என் தம்பி தான் அப்படின்னு, சம்மந்தமே இல்லாமல் விஜயை கூப்பிட்டு விஜய் ரசிகர்கள் கூட சேர்க்குறீங்க அப்படின்னு இருக்கு. விஜயோடைய அரசியல் வேறு, உங்கள் அரசியல் வேறு, கொள்கை முரண் இருக்குன்னு சொன்னால் கூட பரவாயில்ல. விஜயோடைய அரசியல் இப்படி வந்து தப்பு தப்பாக பேசிக்கிட்டு ஆபாசமாக பேசிக்கிட்டு பெண்களை விவகாரத்தில் சந்திச்சிருக்க வச்சுக்கிட்டு இருக்காரா, சம்மந்தமே இல்லாமல் விஜயை பிடிச்சி ஏன் இழுத்து விட்றீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து என் மூத்த மகனுக்கு வளர்ந்துட்டான், அவனுக்கு விவரம் தெரிய ஆரம்பிச்சிச்சு, அவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி நினைப்பாங்க அப்படின்னா, நீங்கள் தப்பு பண்ணிக்கிங்கன்னா உங்கள் பையன் வளர்ந்துட்டாங்கிறதுக்காக உங்கள் மேலே கேஸ் விசாரிக்கக்கூடாதுன்னு சொல்கிறதுலாம் என்ன ஒரு மாதிரியான ஒரு வாதம் அப்படின்னு தெரியல. சீமான் வந்து ரொம்ப அபத்தமாக சில விஷயங்களை பேசிக்கிட்டு இருக்காரு. தேவையில்லாமல் சொசைட்டியில் இருக்க ஒரு நியூசன்ஸ் கிரியேட் பண்ணுறது, அடுத்தவங்களை ப்ரொவோக் பண்ணுற மாதிரியான விஷயங்களை தான் வந்து அவர் பேசிக்கிட்டு இருக்காரு. இதில் ஏன் இதெல்லாம் பண்ணுறாரு அப்படின்னு உண்மையாகவே தெரியல. அதில் அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இப்போ திமுக ஆட்சியில் இருக்கும்போது தான் இந்த மாதிரி வந்து அவரை பயங்கரமாக வந்து ஃபோக்கஸ் பண்ணுறாங்க, அதிமுகவில் இருக்கும்போது வந்து இந்த அளவிற்கு இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. என்ன அப்படின்னா, அதிமுக ஆட்சியில் தான் வழக்கே கொடுக்கப்படுது. என்ன சொல்கிறாங்கன்னா, சீமானுடைய விஜயலட்சுமி வழக்குக்கு பின்னாடி திமுக இருக்குது அப்படின்னு ஒரு லாஜிக்கை வைக்கிறாரு. ஸோ முதல்ல வந்து சென்சிபிளான லாஜிக் என்ன அப்படின்னா, என் மேலே இருக்க எஃப்ஐஆரை பாஸ் பண்ணுங்க அப்படின்னு கோர்ட்டுக்கு போனது யாருன்னா சீமான். அந்த வழக்கில் தான் இளந்தரையன் 12 வாரத்துக்குள்ளே விசாரித்து தீர்ப்பு கொடுக்குன்னு சொல்கிறார். இதில் திமுக எங்கே வந்துச்சு? முதல் கேள்வி. எஃப்ஐஆர் எப்போ போடப்பட்டுச்சு அப்படின்னா, கிரைம் நம்பர் 1007/2022 இதுதான் சீமான் மேலே போடப்பட்டிருக்கிற எஃப்ஐஆர். செக்ஷன் 417, 420, 354, 376, 501 செக்ஷன் 1 செக்ஷன் ஆஃப் தமிழ்நாடு ப்ரொஹிபிஷன் ஆஃப் ஹராஸ்மெண்ட் ஆஃப் உமன் ஆக்ட். இந்த எஃப்ஐஆர் போடப்பட்டது அதிமுக ஆட்சி காலத்தில். எப்போது? 2011 ஜூன் மாதம் புகார் கொடுக்கப்படுது. ஜூலை மாதமே ஜெயலலிதா கிட்ட சரண்டர் ஆகி கேஸை நடத்த விடாமல் ஜெயலலிதா காலில் விழுந்தது சீமான். அதிமுக ஆட்சியில் புகார் கொடுத்துட்டாங்க, அதிமுக அரசு விசாரிக்கல, திமுகவும் பெருசாக விசாரிக்காமல் கிடப்பில் தான் போட்டுருச்சு. திமுகவும் காப்பாற்ற தான் பார்த்துச்சு சீமானை, குற்றச்சாட்டே வைக்கிறேன். திமுக வந்து சீமானை பழிவாங்கலாம், திமுகவும் காப்பாற்ற பார்த்துச்சு. இவராக கோர்ட்டுக்குள்ளே போய் கோர்ட்டில் போய் வாயை விட்டு கேஸை பெட்டிஷனை போட்டு இவர் வாங்கி கட்டிக்கிட்டார். ஏன் திமுக காப்பாற்றணும் சீமான? திமுகவுடைய பெய்டு ஆளுதானே, தேவைப்படும் போதெல்லாம் திமுக ஏதாவது பிரச்சனை இருக்குன்னா மடைமாற்றுவதற்கு சீமான் உதவி பண்ணுறாரா இல்லையா? அண்ணாமலை, ஆர்.என். ரவி, சீமான், விஜய் இப்படியாக திமுகவை காப்பாற்றுவதற்கு தான் இங்கே நிறைய பேர் இருக்காங்களே. ஆனால் அவங்க தரப்பில் அதிமுகவில் வந்து வழக்கு போட்டிருந்தா கூட திமுக சமயத்தில் தேர்தல் நேரத்தில் வந்து இப்போ ஒரு டூலாக வந்து விஜயலட்சுமி அவங்களை வந்து யூஸ் பண்ணிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சென்சிபிளாக பேசணும். 2011 வழக்கு போடப்பட்டிருக்குது. 2011 போடப்பட்ட வழக்கு 9/8/2012 அந்த வழக்கு திரும்ப பெறப்படுது. திரும்ப பெறப்பட்ட ஓகேவா, அந்த டீட்டெயில் இன்னும் வழக்கு டீட்டெயிலுக்குள்ளே போவோம். அடுத்தபடியாக 2023 புகார் கொடுக்கப்படுது. 8/9/2023 புகார் கொடுக்கப்படுது. 19/9/2023 அந்த வழக்கை வாபஸ் வாங்கிறாங்க, விஜயலட்சுமி வாபஸ் வாங்கிறாங்க. இதில் திமுக வரவே இல்லை. கோர்ட்டுக்கு போய் என் பேரில் இருக்க எஃப்ஐஆரை ரத்து செய்யுங்கன்னு வழக்கு போட்டது சீமான். நீதிமன்றம் விசாரிக்க சொல்லியிருக்கு. இதில் திமுக எங்கே வந்துச்சு? நீங்கள் தானே கோர்ட்டுக்கே போனீங்க. கோர்ட்டு இப்படி டைரக்ஷன் கொடுக்கும், அதன் மூலமாக திமுக நடவடிக்கை இருக்கும், இதை திமுகக்கு தான் நம்ம யூஸ் பண்ணி நம்ம லாபம் அடையலாம், விஜய் கிட்ட இருந்து மக்கள் கூட்டத்தை நம்ம டைவெர்ட் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு மலிவான சுயநல அரசியலுக்காக கோர்ட்டுக்கு போன சீமான் நான் குற்றச்சாட்டுறேன். அப்புறம் ஏன் அவர் வந்து என்னுடைய பெயர் வந்து நல்ல பெயராக இருக்குது, புகழ் இருக்குது, அதற்கெல்லாம் வந்து களங்கம் விளைவிக்கிற மாதிரி இந்த மாதிரி பண்ணுறாங்கன்னு சொல்கிறாரு. சீமானுக்கு எங்கெங்க நல்ல பேர் இருக்குது? சீமானுக்கு படித்த அறிவுள்ள மக்கள் யாராவது சீமானை மதிக்கிறானா? யாருக்கிட்ட நல்ல பேர் இருக்கா? சீமானை யாராவது மதிக்கிறாங்களா? அண்ணாமலை கூட இருந்தார், அண்ணாமலை பெரியார் விஷயத்தில் சீமான் ஓவராக பேசிட்டாரு அப்படின்ட்டு போயிட்டாங்க. சீமானை மதிக்கக்கூடிய நபர்கள் யாராவது இருக்காங்களா? தொண்டர்கள் இருக்காங்களே. தொண்டர்கள் அவங்க இருந்துட்டு போவாங்க. அதுக்காக தொண்டர்கள் எல்லா கட்சியிலும் தான் தொண்டர்கள் இருக்காங்க, எல்லாருமே வந்து கோமாளி கூட்டமாக இருந்துக்கிட்டு இருக்கு. அதுக்கு சீமானை வந்து ஏற்றுக்கிட்டாங்க அப்படின்னு நேர முடியுமா? என்னங்க லாஜிக்கோட பேசுங்க. சும்மா சீமானை வந்து என்ன நல்ல பேர் இருக்கு? அதாவது நல்ல பெயர் அப்படின்றத தாண்டி இதே மாதிரி தான் வந்து முன்னாடி தலைவர்கள்லாம் இருந்தாங்க. இப்போ காமராஜர் ஐயாவிலிருந்து முத்துராமலிங்க தேவர் ஐயாவிலிருந்து எல்லாருடைய பெயரையும் வந்து களங்கம் விளைவிக்கிறதுக்காக சில ஸ்டேட்மெண்ட்லாம் வந்து ஸ்டார்டிங்ல சொல்லியிருந்தாங்க. காமராஜர் பேர்லையோ காமராஜர் பேர்லையோ
என் முத்துராமலிங்கம் பேர்லேயோ பாலியல் வழக்கெல்லாம் சொல்லலை. காமராஜர் என்ன மேலே எந்த பெண்ணும் புகார் கொடுக்கல, முத்துராமலிங்கம் அவர் பேர்லேயும் எந்த பெண்ணும் புகார் கொடுக்கல. உங்கள் பேரில் புகார் கொடுத்துருக்கு, குடும்பம் நடத்துகிறேன்னு நீங்கள் ஒத்துக்கிட்டு இருக்கீங்க. ஒரு பெண்ணை திருமண ஆசை வார்த்தை காட்டி ஏமாற்றி 7 வாட்டி கருக்கலைப்பு பண்ணிவிட்டு அது சாதாரண வெக்கமே இல்லாமல் நேற்று ப்ரெஸ் மீட்டில் பேசிக்கிட்டு இருக்கீங்க. நேற்று சீமான் பேசின பேச்சு ஒவ்வொன்றும் அருவருக்கத்தக்க பேச்சு. இவ்வளோ கேவலமாக பேசிவிட்டு நீங்கள் காமராஜரையும் முத்துராமலிங்க தேவரையும் துணைக்கு இருக்கீங்க. வெக்கமா இல்லை? அவங்களாம் இப்படி தான் வந்து சரித்திரம் அழிஞ்சாங்களா? குடிபோதில் என்ன பேசுறதுன்னு தெரியாமல் என்ன வேணால் சீமான் பேசுவார். இப்படி தான் காமராஜர் இருந்தாரா, இல்லை இப்படி தான் முத்துராமலிங்க தேவர் இருந்தாரா? கூச்சமே இல்லாமல் வந்து அவரும் பேசுகிறாருன்னு அது ஒரு பாயிண்டாக வர வைக்கிறீங்க. இல்லை அவங்கள இப்படி நீங்கள் சொன்னால் கூட அவர் வந்து ஆணித்தரமாக சொல்கிறாரு. அவர் வந்து ஒரு இயக்குனராகவும் இருக்காரு, அவருக்கு பின்னாடி வந்து புகழ் இருக்குன்றதை ஏன் ஆணித்தரமாக வைக்கிறாங்கல்ல? அவர் இயக்குனராக இருந்தார், சரி. சீமான் இயக்குன படங்கள் அப்படி ஹிட் அடித்த படங்கள், சில்வ ஜூப்ளி ஓடிச்சு அப்படின்னு சீமான் தம்பி படம் முடிச்சல, தம்பி படம் ஓடலை, படம் வந்துச்சு ஆனால் ஓடலை. அப்புறம் வாழ்த்துக்கள்னு ஒரு படம் அடித்தார் இயக்குனர். அப்புறம் அதுக்கு முன்னாடி தம்பிக்கும் வாழ்த்துக்களுக்கு முன்னாடி யார் தான் படம் எத்தனை படம் எடுத்தார் ஞாபகம் இருக்கா? அமைதிப்படை படத்தில் அசிஸ்டண்டாக இருந்தார் மணிவண்ணனுக்கு. அப்புறம் இதுதான் சீமானுடைய வாழ்க்கை, சரிங்களா? சீமான் வெற்றி பெற்ற டைரக்டர் அப்படின்னா இல்லை. புகார் கொடுக்க இன்றைக்காவது வந்து அவர்கிட்ட கோடிக்கணக்கில் சொத்து இருக்குது, கட்சி வச்சுருக்கிறாரு, எல்லாம் பண்ணுறாரு. புகார் கொடுக்கப்பட்டது 2011. அன்றைக்கி சீமான் டம்மி பீஸ். அதிமுக மேடைகளில் ஈழமலர்ந்தார்னு அதிமுக கிட்ட பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு இருந்தவர். இன்னும் சொல்ல போனால் சசிகலாவுடைய கணவர் மறைந்த நடராஜன் உடைய வளர்ப்பில் இருந்தார். நடராஜனால் காசு கொடுத்து வளர்க்கப்பட்டவர் தான் சீமான். நடராஜன் இந்த மாதிரி நிறைய பேர்த்த ஃப்ரெஞ்ச் எலமெண்ட்ஸை வளர்த்தாரு. அந்த எலமெண்ட்டில் ஒன்று தான் சீமான். நடராஜன் வந்து சீமான் கல்யாணத்துக்கு வந்து தொழிலதிபர்களை மிரட்டி பணம் வாங்கி கொடுத்தார் அப்படிங்கிறத மூத்த பத்திரிகையாளர் வந்து அண்மையில் பேட்டி கொடுத்துருக்காரு. நடராஜனால் அதிமுகவுக்கு சாதகமாக இருப்பதற்காக வளர்க்கப்பட்டவர் தான் சீமான். ஓகேவா? புகார் சீமான் 2011 இருக்கும்போதே கொடுத்துட்டாங்க. அதனால் வந்து அவருடைய பேருக்கு புகழுக்கு அப்படி ஒன்றும் பேரு புகழ்லாம் இல்லை. பாதி பேர் வந்து கழுவி தான் ஊற்றிக்கிட்டு இருக்காங்க. என்ன திமுக அதிமுக வெறுப்பில் இருக்கிற அப்பாவி கூட்டம் ஒன்று போகும். ஒரு தேர்தலில் இருந்த கூட்டம் அடுத்த தேர்தலில் சீமான் கூட இருக்குதுன்னு சொல்லுங்க பார்ப்போம். இத்தனை வருஷமாக இருக்காருல்ல, க்ரோத் இன்க்ரீஸ் ஆகிட்டே எல்லாம் போகணும். ஏன் வந்து கூட்டம் மாறிக்கிட்டே இருக்கு, கேண்டிடேட் மாறிக்கிட்டே இருக்காங்க? ஏன்னா ஒரு கூட்டம், அதாவது சின்ன பசங்க வருவாங்க, அதை பல இன்ஜினியரிங் காலேஜ் அட்மிஷன் மாதிரி 4 வருஷம் 5 வருஷம் கூட இருப்பான். விவரம் தெரிஞ்சோடனே தப்பிச்சா முளைச்சோன்ட்டு போயிடுவாங்க, எகிரி குச்சி ஓடிடுவாங்க. இப்படி தான் கட்சியில் ஒன்று வேணாம். கடந்த 3 மாதத்தில் கட்சியில் வந்து விலகினவங்க எத்தனை பேர் அப்படின்னு லிஸ்ட்டு போட முடியும். அவ்வளோதான். சீமானை பற்றிலாம் அவ்வளோ பெருசாலாம் வந்து நம்ம பேசிகிட்டு இருக்க முடியாது. சாரி ஃபார் த டிஸ்டர்பன்ஸ். இப்போது விஜயலட்சுமி கேஸில் வந்து திருமணத்தை பற்றி என்ன சொன்னீங்க நீங்கள்? அதாவது நான் திருமணத்தை பற்றி, திருமணம் வரைக்கும்லாம் நாங்கள் போகவே இல்லை, பழகணும், திருமணம் வாக்குறுதி கொடுக்கல, அதை பற்றிலாம் நாங்கள் சொல்லவே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஓகே. இதில் இன்னொரு விஷயம் இருக்குல்ல, நீங்கள் சொன்னீங்கல்ல என் பேரு புகழுக்காக தான் வந்து இதெல்லாம் பண்ணுறாங்கன்னு. அந்த பேரு புகழ் கட்சிங்கிற ஒரு இதை வச்சுக்கிட்டு தான் இவ்வளோ மோசமாக ஆபாசமாக அருவருப்பாக சீமான் பேசிக்கிட்டு இருக்கார். நேற்று 4 இடத்துல பேசியிருக்காரு. நேற்று காலையிலேருந்து 4 ப்ரெஸ் மீட் கொடுத்துருக்காரு. 4 ப்ரெஸ் மீட்டு நீங்கள் பாருங்கள், 4த்துலையுமே தரக்குறையாக தான் பேசியிருக்காரு. இப்போ விஜயலட்சுமி கேஸ் வந்து ஆரம்பத்துல இருந்தே போயிட்டு இருந்தா கூட இதை முடிச்சுக்குவோம். 4 இடத்துல வந்து அருவருப்பாக பேசியிருக்காரு. அந்த அருவருப்பு வேற யாராவது பேசியிருந்தாங்கன்னா போலீஸ் செவ்வலை காட்டி அப்படி உள்ள தூக்கி போட்டிருக்கோம். கட்சி பேரையும் பார்த்தா ஒரு 1000 கணக்கில் கூட்டத்தை சேர்க்க முடியும், காசுக்கு கூட்டத்தை சேர்க்குறீங்க அப்படிங்கிற ஒரே காரணத்தினால தான் வந்து போலீஸ் உங்களை வந்து சும்மா விட்டுக்கிட்டு இருக்குது. இல்லை அப்படின்னா இதே வேறு யாராவது சாமானியம் பேசியிருந்தாங்கன்னா இந்நேரம் செவ்வலை காட்டி அப்படி உள்ள தூக்கி போட்டிருக்கோம். போட்டிருக்க கேஸில் 376 நான் பெயினபிள் செக்ஷன் சீமான் உள்ள தூக்கி வச்சுருந்துருக்கணும் நேரம். இப்போ விஜயலட்சுமி கேஸில் வந்து ஆரம்பத்திலிருந்து நிதானமாக அணுகின சீமானவர்கள் ஏன் இந்த தருணத்தில் மட்டும் அதீதமான ஆபாசமான வார்த்தைகளை யூஸ் பண்ணுறாரு? சீமானுக்கு வந்து என்ன அப்படின்னா அக்டோபர் 27ஆம் தேதியிலேருந்தே தன்னுடைய நிதானத்தை இழந்துட்டார். என்னைக்கு விஜய் கட்சி மாநாடு போட்டாரோ அன்னைக்கே சீமான் தன்னிலையை மறந்துட்டார். விஜயை கண்டு அரண்டு போய் இருக்கிறார் சீமான். இது வந்து நான் வெளிப்படையாக சொல்கிறேன். பல நேரங்களில் வந்து அதை பேசியிருக்கு. அதோட வெளிப்பாடு தான் பெரிய விஷயம். அடுத்தபடியாக இப்போ தான் லைம்லைட்லேயே இருக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக தான் சீமான் இருக்கார். அது எவ்வளோ கேவலமாக வேணால் இருந்துட்டு போகட்டும், என்னை பற்றி நீ எவ்வளோ கேவலமாக வேணால் பேசு, ஆனால் என்னை பற்றி நீ பேசு, என்னை பற்றி மட்டுமே பேசு, அட்டென்ஷன் விஜய் பக்கம் டைவர்ட் ஆகிடக்கூடாது அப்படிங்கிறது தான் முழுக்க சீமானுடைய எண்ணமாக இருந்துக்கிட்டு இருக்கு. பிப்ரவரி 27ஆம் தேதிக்கு பதிலாக 24ஆம் தேதியோ 5ஆம் தேதியோ சம்மன் கொடுத்துருந்தாங்களோ, இல்லை மார்ச் மாதத்தில் சம்மன் வச்சுருந்தா சீமான் சத்தமே இல்லாமல் போயிட்டு வந்திருப்பார். 26ஆம் தேதி தாவேக்காவுடைய 2ஆம் ஆண்டு அந்த துவக்க விழா நடைபெறுது, அதில் விஜய் லைம்லைட்டுக்கு வந்துட்டாருன்னு தான் 27ஆம் தேதி போகாமல் சம்மனை ஒட்ட வச்சு அந்த சம்மனை கிழக்கி வச்சு இவ்வளோ குத்தம் பண்ணி தன்னை வந்து மீண்டும் லைம்லைட்டுக்கு எடுத்துகிட்டு வந்துட்டார். இதெல்லாம் வந்து திட்டமிட்டு செய்யப்படக்கூடிய விஷயம் தானே. தன்னுடைய புகழ் வெளிச்சத்துக்காக, புகழ் போதைக்காக இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கார்.
சரி, இன்னொரு பக்கம் வந்து இந்த கேஸ்ல பார்க்கும்போது விஜயலட்சுமி அவங்கள வந்து நான் திருமணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லவே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்றாங்களே. இந்த வழக்கில் வந்து ஏற்கனவே சொல்லிட்டேன், வழக்கு சட்டப்பிரிவு என்ன இருக்குது அப்படின்னு. அந்த இளந்துரையினுடைய உத்தரவு போட்டார்ல 13 பக்க காப்பி இருக்குது. அந்த காப்பி யார் வேணால் வெப்சைட்லேருந்து டவுன்லோட் பண்ணிக்கணும், ஹைகோர்ட் வெப்சைட்லேருந்து. அந்த வெப்சைட்டில் அதான் அந்த கிரைம் நம்பர்லாம் போட்டுட்டு இவருக்காக ஜான் சத்யன் அப்படிங்கிற ஒரு வழக்கறிஞர் ஆஜராயிருக்கார், சீமான் தரப்பு வழக்கறிஞர். அவருடைய வாதம் வந்து 3ஆம் பக்கத்தில் இருக்கும், ஓகேவா. ஆர்டர் காப்பியில் ஆர்டர் அப்படின்னு போட்டு 3வது பேராகிராஃப் பாயிண்ட் நம்பர் 3ல் 3வது பேஜில் இருக்கும். அதில் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, கொடுக்கப்பட்ட கேஸ் 2011 கொடுக்கப்பட்ட கேஸை 9/8/2012 விஜயலட்சுமி வாபஸ் வாங்கிக்கிட்டாங்க. அமிக்கபிள் செட்டில்மெண்ட் அப்படிங்கிற வார்த்தையை பேசியிருப்பார். அமிக்கபிள் செட்டில்மெண்ட்னா கோர்ட்டுக்கு வெளியே சுமூகமாக பேசி தீர்த்து கொள்கிறோம் அப்படின்னு சொல்லி வாபஸ் வாங்கினாங்க அப்படின்னு. உங்கள் மேலே பொய் புகார் கொடுத்துருந்தாங்கன்னா என்ன, இதுக்கு அந்த பொய் புகாருக்கு நீங்கள் சமரசம் பேசி வாபஸ் வாங்கினீங்க. என் மேலே பொய் புகார் போட்டாங்க. இப்பவும் நான் சொல்கிறேன், சீமானுக்கு தெம்பும் திராணியும் இருந்தால் பொய் கேஸுன்னு விஜயலட்சுமி மேலே டெஃபமேஷன் கேஸ் போட சொல்லுங்கள், கிரிமினல் டெஃபமேஷன் கேஸ் போட சொல்லுங்கள் பார்ப்போம். மற்றதெல்லாம் பேசுவார்ல, எவ்வளோ அர்த்தங்களை பேசுவார். நீ வந்து சொல்கிற அந்த வார்த்தைகள்லாம் நம்ம சொல்ல கூசுகிற அளவுக்குலாம் வார்த்தை பேசுவார்ல. சீமானுக்கு தெம்பு இருந்தால், தைரியம் இருந்தால் விஜயலட்சுமி பொய் கேஸ் போட்டாங்கன்னு கேஸ் கொடுக்க சொல்லுங்கள், ஓகேவா. அடுத்தபடியாக அடுத்து என்ன சொல்கிறாங்கன்னா, 8/9/2023 புகார் கொடுக்கப்பட்டு திருப்பி 19 இதே மாதிரி செட்டில்மெண்ட்டை பேசி 19/9/2023 அந்த புகார் திரும்ப பெறப்படுது. இதில் அவர் வழக்கில் என்ன திரும்ப சொல்கிறாரு, 2 பேரும் மனம் ஒத்து தான் இருந்தாங்க, அந்த ரிலேஷன்ஷிப்பில் இருந்தாங்க அப்படின்னு சீமான் நேற்று வரைக்கும் ஒத்துக்கிட்டார். சீமான் நேற்று எக்ஸ்ட்ரீமாக போய் விஜயலட்சுமியோடைய கேரக்டர் அசாசினேஷன் வரைக்கும் வந்தார். அவங்களோட நடத்தை சரியில்லை, அவங்க பணத்துக்காக பண்ணாங்கன்னு ரொம்ப கேவலமான அந்த மாதிரியான கேவலமான ஒரு செக்மெண்ட்ஸை தமிழ்நாட்டு அரசியல்வாதிகளை சீமானை தவிர்த்து யாரும் பேசியிருக்க மாட்டாங்க. இனிமேல் பேசுகிறதுக்கும் தயங்கக்கூடிய ஒரு விஷயங்கள் தான் அதை பேசி வச்சிருக்காரு. அதை தாண்டி அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, ரெஸ்பாண்டன்ட் 2, ஓகேவா. ரெஸ்பாண்டன்ட் 1 வந்து போலீஸ், வலசவாக்கம் போலீஸ். ரெஸ்பாண்டன்ட் 2 விஜயலட்சுமி, ஷீ இஸ் நாட் அ ரஸ்டிக் லேடி அப்படின்னு போட்டிருப்பாங்க. ரஸ்டிக்னா கல்யாணம் பண்ணுறேன்னு சொன்னார் அப்படிங்கிறதுக்காக நம்பி அவர் கூட இருந்தாங்க அப்படின்னா அவங்க என்ன நாட்டுப்புறமா, படித்த பொண்ணு தானே, அவங்க நாட்டுப்புறமா, இதை நம்பி இருந்தாங்கன்னு சொல்கிறதுக்கு அதெல்லாம் ஏற்க முடியாது அப்படின்னு சீமான் தரப்பு வழக்கறிஞர் பேசியிருக்காரு. அப்போ அவங்க என்ன நாட்டுப்புறமா சீமான் சொன்னதை நம்பிக்கிட்டு இருந்தாங்கன்னு சொல்கிறதுக்கு அப்படின்னு. அப்போ சீமான் சொல்லலை அப்படின்னு ஜான் சத்யன் சொல்லலை, ஜட்ஜ் கோர்ட்டில் பேசியிருக்கீங்க, மெட்ராஸ் ஹைகோர்ட்டில். நேற்று வந்துட்டு அப்படிலாம் நான் சொல்லவே இல்லையே அப்படின்னா என்ன லாஜிக் இது? இப்போ நாட்டுப்புறத்தில் இருக்கிறவங்களாம் வந்து அவ்வளோ கேர்லெஸ்ஸாக இருப்பாங்களா அப்படின்னு சீமானுடைய வழக்கறிஞர் தான் சொல்லியிருக்காரு. கோர்ட்டில் இருக்குது காப்பி, ஆர்டர் காப்பி இருக்குது, ஆர்டர் காப்பியில் 3வது பக்கத்தில் இருக்குது. ஸோ இதில் வந்து சீமான் சட்டப்படி அந்த வழக்கை சந்தித்தார் அப்படின்னா எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனால் சட்டப்படி அந்த வழக்கை சந்தித்தால் ஒன்று சீமான் சிறை செல்லணும், இல்லை அப்படின்னா கூட சீமான் தப்பு பண்ணலன்னா அது சப்பையாக முடிஞ்சு போயிடும். அப்படி முடியக்கூடாது, தான் லைம் லைட்லேயே இருந்துக்கிட்டு இருக்கணும் அப்படிங்கிற ஒரு நோயின் காரணமாக தான் மட்டுமே லைம் லைட்டில் இருக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு புகழ் போதைக்காகவே சீமான் இவ்வளோத்தையும் செஞ்சுக்கிட்டு இருக்கார். கோர்ட்டுக்கு போனால் கோர்ட்டு இந்த மாதிரி தான் முடிவெடுக்கும், அப்போது திமுக எடுக்கும், நம்ம இதெல்லாம் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு முன்கணிப்போடு தான் இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இப்போ அடுத்த உடனே கோர்ட்டுக்கு போகிறார், சுப்ரீம் கோர்ட்டுக்கு போயிருக்காங்க. இது வரைக்கும் நாம் தமிழர் சார்பாக சுப்ரீம் கோர்ட்டில் தமிழ்நாடு மக்களுக்காக ஒரு கேஸ் ஃபைல் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்ல முடியுமா? நாம் தமிழர் கட்சி தமிழ்நாட்டு மக்கள் நலனுக்காக திமுகவுக்கு அரசுக்கு எதிராகவோ, அதிமுக அரசுக்கு எதிராகவோ, இல்லை மோடி அரசுக்கு எதிராகவோ ஒரு வழக்கு பதிவு பண்ணியிருப்பீங்க சுப்ரீம் கோர்ட்டில்? இப்போ இதுதான் லாஜிக். ஸோ சீமான் வந்து முழுக்க தன்னுடைய அரசியலுக்காக இதையெல்லாம் பண்ணி கொண்டிருக்கிறார். அவருடைய பேச்சுக்கள் வந்து ரொம்ப ரொம்ப தரந்தாழ்ந்திருக்கு. ஏற்கனவே பின்னணி அமைப்புகள்லாம் வந்து கொந்தளிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. மிக விரைவில் தன்னுடைய பேச்சுக்கான பலனை சீமான் அனுபவிப்பார். இதில் கொடுமை என்னன்னா, இறக்கப்பட்டாங்க, காசு கேட்டாங்க, அதனால் நான் கொடுத்தேன், அந்த குரல் பதிவு வேணால் நான் வெளியிடுறேன். இன்ன வரைக்கும் குரல் பதிவு வெளியிடல. சீமான் வந்து மாதம் நான் சில மாதங்கள் வந்து விஜயலட்சுமிக்கு பொருளாதார உதவி செஞ்சேன் அப்படின்னு சொன்ன அதே காலகட்டத்தில் சீமானோட அம்மா கையில் காசு இல்லாமல் 100 நாள் வேலை திட்டத்தில் கம்மாய் தூர்வாரும் பணிகளில் வேலை பார்த்துருக்காங்க. பெற்ற தாயகிட்ட கம்மாய் தூர்வாரும் பணியில் 180 ரூபா கூலிக்கு வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் இன்னொருத்தருக்கு போயிட்டு தானம் பண்ணுறீங்க, அந்தளவுக்கு வள்ளல் பரம்பரையா நீங்கள்? இத்தனை பிரச்சனைகளுக்கு இடையில கண்டிப்பாக 2026 வந்து நாங்கள் ஆட்சிக்கு வருவோம் அப்படின்னு சொல்கிறாங்களே. சொல்லிக்க வேண்டியதான். அந்த அடுத்து விஜய் சொல்லலையா, பிரசாந்த் கிஷோர் வந்துட்டு டிசைட் ஜெயிப்பாங்க அப்படின்னு வளர வைக்கலையா, அந்த மாதிரி சொல்லிக்க வேண்டியதான்.
யார் வேணால் சொல்லலாம். சரத்குமார் சொன்னார், டிஆர் சொன்னாங்க, எல்லாத்துக்கும் இப்போ நாளைக்கு நம்மளே கூட சொல்லிக்கலாம் 26 வந்து கட்சி ஆரம்பிப்போம், நம்மளும் ஒரு கட்சி ஆரம்பிச்சோம்னு சொல்லிக்கலாம். அது ஒன்றும் காசா பணமா அதில் சொல்கிறது பிரச்சனை கிடையாது. 8%ங்கிறத 10% இன்க்ரீஸ் பண்ணலாம், 4 பேர்த்திட்ட 4 பொட்டி எக்ஸ்ட்ரா வாங்கலாங்கிறதுக்காக வேணால் சீமான் இதெல்லாம் பண்ணலாமே ஒழிய அவரால் தலைகீழாக நின்னாலும் சீமானால் ஆட்சி அமைக்க முடியாது. முதல்ல எம்எல்ஏ சீட்டு ஜெயிக்கணும். மொத்த எம்எல்ஏ சீட்டு ஜெயிக்கிறதுக்கு முடியல, இதில் வந்து அவர் ஆட்சி அமைப்பாருன்னு சொன்னால் நடக்கிற காரியமாங்க. இல்லை, எல்லாரும் ஆட்சி அமைப்பாங்கன்னு சொல்லுவாங்க. ஆனால் அவர் வந்து கலைஞர் மகனா இல்லை பிரபாகரன் மகனா அப்படின்ற மாதிரி குறிப்பிட்டிருக்கிறாரு. அவர் வாய் இருக்குன்னு என்ன வேணால் பேசுவாருங்க. வாய் இருக்குன்னா என்ன வேணால் பேசுவார், ஓகேவா? இதே கலைஞர் அவர் எப்படியெல்லாம் பாராட்டி பேசியிருக்காரு அப்படின்னு தெரியும். இன்னும் கொஞ்சம் நாளாக பிரபாகரனை தூக்கி போட்டு பிரபாகரனே அசிங்கமாக பேசுவார். பொட்டமணியே வந்து தொட்டமணி என்ன பெரிய இதுவான்னு கேட்டவர் தான் அவர். காளியம்மாவை என்ன கேட்டார், மற்ற எல்லாத்தையும் என்ன கேட்டார், அவசியமாக யாரெல்லாம் என்ன பேசினார் அப்படின்னு இருக்குல்ல, இவ்வளோ பேசிக்கிட்டு இருக்காரு, ஓகேவா? சீமான் பணத்துக்காகவும் புகழுக்காகவும் எதையும் செய்யக்கூடிய நபராக தமிழ்நாட்டு அரசியலில் உருவெடுத்திருக்கிறார். அதனால் அவருக்கு வந்து புகழ் பணம் அது மட்டும்தான். அவருக்கு தேர்தலில் ஜெயிக்கிறதெல்லாம் வந்து ஒரு பொருட்டே கிடையாது, சும்மா வாய் வார்த்தைக்கு சொல்லிக்குவார். இந்த வழக்கை பற்றி அடுத்தடுத்து என்ன வருது அப்படின்றத தொடர்ந்து பேசலாம். அடுத்த ஒரு காணொலியில் சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.